இங்க நம்ம ஹீரோவுக்கு எந்த பொண்ணை தொட்டாலுமே அலர்ஜி ஆகுது. அதனால அவங்க அம்மா நிறைய பேரை டெஸ்டுக்காக கையை மட்டும் நீட்ட சொல்லிருப்பாங்க. இப்ப ஹீரோ ஒருத்தன் கையா தொடுறாரு. இப்ப ஒருத்தன் கையை தொடுறப்ப மட்டும் அவருக்கு அலர்ஜியா இல்ல. உடனே அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அவங்க பயங்கர குண்டா இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட க்ளோஸா இருந்திருப்பாரு. அவ கூட இருந்தப்ப மட்டும்தான் அவருக்கு எந்த அலர்ஜியும் இல்லாம இருந்திருக்கும். ஆக்சுவலா அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, அவர் கையை பிடிச்சி இழுத்த நம்ம ஹீரோயின் தான். அவங்க ஏன் இப்ப இப்படி இருக்காங்கன்னா, அவங்க ஹீரோ கூட இருந்ததால ஒரு குழந்தை வந்திருக்கும். அவங்க பொண்ணுக்கு ரொம்ப மோசமான நோய் இருக்கும். அவளுக்காக நிறைய ரத்தம் தேவைப்படும். அதனால அவங்க நிறைய சாப்பிட்டு நல்லா வெயிட் போட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினும் 10 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணிருப்பாங்க. அவங்க ஒரே ஒரு நைட் மட்டும் தான் ஒன்னா இருந்திருப்பாங்க. அதனால 2 பேரோட ஃபேஸுமே 2 பேருக்குமே மறந்து போயிருக்கும். இப்ப ஹீரோயின் இந்த மாதிரி மாறி வந்தது இவருக்கு அடையாளம் சுத்தமா தெரியல. ஹீரோட அம்மாவுக்கு இவருக்கு அலர்ஜி இல்லாத பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஹீரோயினை கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட எப்ப வந்தாலுமே ஹீரோயினோட பழைய ஃபேஸ் தான் ஞாபகம் வருது. அதனாலேயே ஹீரோயினை விட்டு விலகி போறாரு. ஆக்சுவலா ஹீரோயினும் வேற வழி இல்லாம தான் இந்த கல்யாணத்தை பண்ணிப்பாங்க. தன்னோட பொண்ணுக்கு திடீர்னு ஆபரேஷன் பண்ணுங்கிறதுனாலயும் அதுக்காக நிறைய பணம் தேவைப்படுதுங்கிறதுனாலயும் ரோட்ல கொடுக்குற போஸ்டரை பார்த்து வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அது ஒரு கேர்டேக்கர் ஜாப்னு நினைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தெரிஞ்சதும் வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நாள்ல ஹீரோ அவங்க குழந்தை கூட இருக்கிறத பார்த்து அவர் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாற ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோ ஹீரோயினை ஏத்துக்கலாம் நினைக்கிறப்போ ஹீரோட சித்தி பொண்ணு அங்க வரா. அவ கையில ஒரு பென்டென்ட் இருக்கு. ஆக்சுவலா ஹீரோ கடைசியில ஹீரோயின் கிட்ட அந்த பென்டென்ட் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஹீரோயின் அந்த பென்டென்ட் ரொம்ப வருஷமா தேடிட்டு தான் இருந்திருப்பாங்க. தான் கூட தான் ஹீரோ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னா இருந்த மாதிரி ஹீரோவை நம்ப வச்சு ஹீரோயினை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறா. இப்ப ஹீரோயினுக்கும் பயங்கரமா கோவம் வருது. இப்ப அவ பழைய மாதிரியே மாறணுங்கிறதுக்காக அவட மொத்த வெயிட்டையுமே குறைக்கிறா. இப்ப அதே ஹீரோட கம்பெனில பிராண்ட் அம்பாசிடர் ஆகிறதுக்காக காம்படிஷன் நடக்குது. இப்ப அந்த சித்தி பொண்ணும் தானா பெரிய அழகை நினைச்சிட்டு ஹீரோயினுக்கு வேண்டிய அந்த இன்விடேஷன் அனுப்பி வைக்கிறா. ஹீரோயினும் அந்த இன்விடேஷன் எடுத்துட்டு பயங்கரமா கிளம்பி வராங்க. ஹீரோயினை பார்த்ததுமே மொத்த பேருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஹீரோயின் பயங்கர அழகாயிடுறா. இப்ப ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. இதனால ஹீரோயினோட தங்கச்சி ஏமாற்றிட்டு இருக்காங்கிற விஷயத்தையும் அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினும் சேர்ந்துடுறாங்க.